ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரிஸ் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அதாவது பழைய காலத்துல அப்படின்னு பார்க்கும்போது பேருக்கு முன்னாடி சில டைட்டில்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. லைக் வந்து ராஜா, மகாராஜா, ராஜாதி ராஜா. அது மட்டும் இல்லாம ஃபாரின் நேஷன்ஸ்ல ஏதாவது வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார், லார்ட், அந்த மாதிரியான பட்டங்கள் நாம இந்தியால யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சரிசமமான ஒரு ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான். இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ என் பேர் அஜித் குமார். இப்போ நான் வந்து யூஎஸ்ல போயிட்டு சில பட்டங்கள் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லார்ட் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லார்ட் அஜித் குமார் அப்படின்னு அந்த பட்டத்தை நான் இந்தியால யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இந்தியால கொடுக்கக்கூடிய டைட்டில்ஸ், அதாவது பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ், இது போன்ற டைட்டில்ஸை இந்தியால யூஸ் பண்ண முடியும். இந்த வருஷம் நம்ம ஆக்டர் அஜித்குமார் அவங்களுக்கு நம்ம ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு மேம் பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அவங்களே பாலாஜி ராகவன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1995ல இந்த கேஸ் நடந்துச்சு. இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கொடுக்கக்கூடிய பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ் மாதிரியான டைட்டில்ஸ் வந்து ஆர்டிகல் 18 மூலியமா அபாலிஷன் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 1995ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி அஜித், அது என்ன பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத் ரத்னா அப்படின்றது த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அதாவது இந்த அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், இந்த மாதிரியான பல துறையில யார் வந்து எக்ஸ்பர்ட்ஸா, அதாவது நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல பாரத் ரத்னா அப்படின்றது த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் அப்படின்றது பத்ம விபூஷன், தேர்ட் வந்து பத்மபூஷன். அதுதான் வந்து நம்ம ஆக்டர் அஜித் குமார் அவருக்கு ரீசெண்டா கொடுத்தாங்க. ஃபோர்த் வந்து பத்மஸ்ரீ. அதனால இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 18 மூலியமா தடை கிடையாது. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப சொன்னல ஆக்டர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. சரி, இந்த வருஷம் யாருக்கு பாரத் ரத்னா அவார்டு, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியஸ் அஜித் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சீரீஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.